முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அற்புதமான திட்டம். சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம், கீழடியில் தமிழர்களின் பெருமையை உறக்க சொல்ல கீழடி அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம். ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம். அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ கனடாவுக்கோ போய் படிக்கலாம். எப்படி படிக்கிறது? வாய்ப்பு கிடையாது, காசு இருக்காது. அரசு அந்த செலவை ஏற்றுக்கொண்டு இந்த ஓராண்டில் மட்டும் 171 பட்டியல் சமூக இளைஞர்கள் வெளிநாடுகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல இது நடந்திருக்கு? உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம். உங்க பிள்ளை 12th முடிச்சிட்டு காலேஜுக்கோ பாலிடெக்னிக்கோ ஐடிஐக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல சேரணும். சேராம இருந்துச்சுன்னா கலெக்டர் நேரா வீட்டுக்கு வந்துருவாரு. உன்னை படிக்க வைக்க வேண்டியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பு என்று கூட்டிட்டு போய் கல்லூரியில் சேர்த்து விடுகிறார். உயர்வுக்கு படி என்ற ஒரு திட்டம். வடசென்னை வளர்ச்சி திட்டம், சேலத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா, மக்களுடன் முதல்வர் ஆட்சிக்கு வந்து 37 நாட்களில் 3.5 லட்சம் கோரிக்கை மனுக்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48. முதலமைச்சரின் முகவரி மக்களை தேடி மருத்துவம். 5570 வழக்குகளை திரும்ப பெற்றார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இந்த பாஜக அரசை எதிர்த்து அதிமுக அரசை எதிர்த்து போராடியவர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டாங்க. 5570 மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றார். பெண் காவலர்களுக்கு சிறப்பு விலக்கு, மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அஇஅதிமுக ஆட்சி காலத்துல முடிக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை கூட அதிமுக ஆட்சி வந்து அப்படியே விட்டுரும். ஆனா நம்ம அப்படி செய்யல. மக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் அஇஅதிமுக பாதியிலேயே விட்டு சென்ற அந்த பேருந்து நிலையத்தின் பணிகளை மிகச் சிறப்பாக முடித்து இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில ஏர்போர்ட் தோத்து போகும். திருச்சி போனீங்கன்னா போங்க, பஞ்சப்பூர்ல பிரமாதமான ஒரு பேருந்து நிலையம். மாவட்டம் தோறும் நியோ டைடல் பார்க், சென்னையில மட்டும் டைடல் பார்க் இருக்கு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். ஆனா சிலர் வழக்குகளை போட்டு முடக்கி வைத்திருந்தார்கள். மீண்டும் நம்முடைய அரசு வந்தபோது அதை உறுதியாக செயல்படுத்தி இன்றைக்கு அனைத்து கோவில்களிலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் ஓதுவாராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசை பார்த்து ஹிந்து விரோத அரசுங்க. 1491 நாட்களில் 3000 கோவில்களுக்கு திருக்குடமுழுக்கு விழா நடத்திய அரசு. ஹஜ் பயணிகளுக்கு, இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் போவாங்க, அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு அற்புதமான விடுதி. கிராமங்களில் இருந்து படித்து சென்னைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஹாஸ்டல் கிடைக்காது, பயப்படுவாங்க பேரண்ட். அரசு நான் இருக்கிற உங்க பிள்ளையை நம்பி அனுப்புங்கன்னு சொல்லி தோழி விடுதிகள் என்று மாணவிகளுக்கு என்று ஒரு விடுதி. பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் யாரு? கலைஞர். ஒருபடி மேல போய் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு தெரியுமா? பெண்கள் பேர்ல சொத்து பதிஞ்சா பத்திரப்பதிவு கட்டணத்தில் 1% விலக்கு அளித்திருக்கிறார் உங்களுடைய சகோதரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம். 13,988 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்குள் அதிகாரத்திற்குள் செல்ல இருக்கிறார்கள். திறந்த மனதோடு சொல்லுகிறேன், உலகில் ஒரு தலைவனும் இப்படி சிந்தித்ததில்லை. 37 புதிய அரசு கலை கல்லூரிகள் இந்த 4 வருஷத்துல, 120 மின்சார தாழ்தள பேருந்துகள், 3103 மினி பஸ் வழித்தடங்கள், முதல்வர் மலிவு விலை மருந்தகங்கள், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த 4 ஆண்டுகளில் இலவச மின் இணைப்பு. ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. பதவி ஏற்றவுடன் கொரோனா நிவாரண நிதி 2000, கொரோனா சிகிச்சைகளுக்கும் இலவச காப்பீடு, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும், கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வங்கிகளில் வைப்பு தொகை, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய உறவினர்கள் இருந்தா மாதம் 3000 ரூபாய் அந்த குழந்தைகளுக்கு. சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள். திருப்போரூரில் 4375 ஏக்கரில் புதிய ஏரியை கட்டுகிறார். இன்னும் 1000 வருஷம் கழிச்சினாலும் அது ஸ்டாலின் அவர்களுடைய புகழை பாடும். 4.6 மில்லியன் கன அடி கொள்ளளவு பிடிக்கக்கூடிய அளவுக்கு, தண்ணீரை பிடிக்கக்கூடிய அளவிற்கு 4 குளங்களை வெட்டி இருக்கிறார். எங்க? கிண்டியில மாபெரும் சாதனை இது. நெல்லையில 54,000 சதுர மீட்டர் பரப்பளவில் பொருநோய் அருங்காட்சியகம். கல்லூரி மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்செய்தி, உங்களுக்கு லேப்டாப் இந்த கல்வியாண்டு முதல் உங்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இலவச வீடுகள். 1591 பேருக்கு இலவச வீடு. வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. 50க்கும் மேற்பட்ட திட்டங்கள். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கிண்டியில எங்க ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு வாங்கன்னு சொல்லுங்க, அண்ணன் மாசு கூட்டு போய் காட்டுவார். இந்த லைப்ரரி எங்க இருக்குன்னு கேளுங்க, கூட்டு போய் காட்டுவோம். இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்திய பிறகு என்ற யாராவது ஒருத்தர் வாங்க விவாதிக்கலாம். எந்த கட்சிக்காரங்கனாலும் நாளைக்கு இங்கே அண்ணன் மாசூட்ட சொல்லி இன்னொரு மேடை போட சொல்லுவோம். அதிமுகவா பாஜகவா ஒன் விவாதிப்போம். உன்னுடைய ஆட்சியில் என்ன திட்டங்களை நீ செயல்படுத்தி இருக்கிறார் என்று விவாதிப்பதற்கு நான் தயார். எத்தனை பேர் தயார்? அதிமுகவோ பாஜகவோ மனம் திறந்து சொல்லணும்.